கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பெரிய போர், மக்கள் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. தேசம் எங்கும் இந்த போர் நடக்கும். இயேசுவை விசுவாசித்து தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்கள் பரலோகம் செல்வார்கள். இயேசுவை விசுவாசிக்காமல் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள் நரகம் செல்வார்கள். இயேசு வந்து தம்முடைய மக்களை எடுத்துக்கொள்வார். சங்கீதம் 76 2, 3, 6, 12 வசனங்கள் போருக்கான ஆயுதங்கள், ரதங்கள், குதிரைகள், போரை நடத்தும் பிரபுக்கள் எல்லாவற்றையும் அடக்கும் மகத்துவம் உள்ளவர் நம் கர்த்தர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஆண்டவரே, இந்த போரில் இருக்கிற எல்லா வில்லுகளையும் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் ஆண்டவரே எல்லா போருக்கான ஆயுதங்களையும் நீர் முறிக்க வல்லவர் இயேசப்பா. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது ஆண்டவரே. அப்பா, இந்த போருக்காக பயன்படுத்துகிற எல்லாவித குதிரைகளும் ஆண்டவரே ரதங்களும் அப்பா உறங்கி விழச் செய்கிற வல்லமை உள்ள தேவனே. அப்பா, பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஆண்டவரே, இந்த போரை நடத்தும் எல்லா தேசங்களின் ராஜாக்களும் பிரபுக்களின் ஆவியையும் அடக்கும் வல்லமை உள்ள என் தேவனே. அப்பா, இந்த போரை நிறுத்துங்க ஏசப்பா. இதை நடத்துகிற பிரபுக்களை ஆண்டவரே, பிரபுக்களின் ஆவியை நீர் அடக்கி இந்த போரை நிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, போர் சூழலை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.